ஓ, இன்னைக்கு குழந்தைங்களை அலோகேட் பண்ற வேலையா? சரி, பண்ணிடுவோம். ரேகா அண்ட் ரமேஷ் கேர்ள் பேபி வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஆசைப்படி இல்லாம பாய் பேபி அலோகேட் பண்ணிடு. பிரீத்தி அண்ட் சிவாக்கு ஃபர்ஸ்ட் பேபியே பாய் வேணுமா? அவன் யூபிஎஸ்சியை ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்றது இல்ல. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டவனே எல்லாத்தையும் கொடுத்துடணுமா? அவங்களுக்கு கேர்ள் பேபி அலோகேட் பண்ண. சுகன்யாவும் பிரபுவும் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு குழந்தைய வேணான்றாங்க. ட்ரிப்பு போய் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறாங்களாம். விட்டுருவோமா நம்ம? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்குள்ள கையில குழந்தை இருக்கணும். பிரியா அண்ட் கார்த்திக் உடனே குழந்தை வேணும்ன்றாங்க. அப்படி உடனே கொடுத்துட்டா நம்மள மதிக்க மாட்டாங்களே. ஸோ நீ என்ன பண்ணு, அவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுரு. ஒரு 3 வருஷம் கழிச்சு யோசிப்போம். தீபிகா என்ன கேட்டிருக்கா? குழந்தையோட கண்ணு அவள மாதிரி இருக்கணுமா? அந்த ரெக்வஸ்ட் அப்படியே ஒமிட் பண்ணு. 10 மாசம் சுமந்து பெற்றது மட்டும்தான் இவளா இருக்கணும். குழந்தையோட மொத்த உருவம் புருஷ மாதிரி இருக்கணும். கிருஷ்ணாக்கும் ஸ்ரீஜாக்கும் குழந்தைங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ நீ என்ன பண்ற, ஒரே பிரசவத்துல 2 குழந்தைங்களை கொடுக்குற. சந்தோஷ் அண்ட் மேக்னா குழந்தைங்க ரொம்ப கியூட் அண்ட் இன்னசென்ட்ன்றாங்க. சோ நீ என்ன பண்ற, ஏண்டா அப்படி நினைச்சா அவங்க கதி கலங்குற அளவுக்கு உச்சக்கட்ட சேட்டை பிடிச்ச ஒரு குழந்தைய அலோகேட் பண்ற. மொத்தத்துல எவனும் நிம்மதியா இருக்க கூடாது.